அன்பான நேயர்கள் இணையக்கூடிய நிகழ்ச்சி மக்களுடன் மருதன்வெள்ளி. மருதன்வெள்ளி சமுதாய வானொலியில் இன்று மக்களுடன் மருதன்வெள்ளி நிகழ்ச்சியில் தேசிய விளையாட்டு தினம் நேயர்களே. இன்றைய தினமானது நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய முன்னாள் ஹாக்கி பிளேயர், வலைத்தடி பந்தாட்டத்தினுடைய அற்புதமான வீரர் மேஜர் தியான் சந்த் சிங் அவர்களுடைய பிறந்த தினம். இவர் அலகாபாத்தில் ஆகஸ்ட் 29 1905 பிறக்கிறார். இந்திய வலைத்தடி பந்தாட்டு வீரர். வலைத்தடி பந்தாட்டம் என்று சொன்னால் ஹாக்கி என்று அழைக்கக்கூடியது. சென்ற நம்மளுடைய பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் கூட நம்முடைய இந்திய அணி தொடர்ந்து இரண்டாவது முறையாக வெண்கல பதக்கத்தை வென்று நாட்டினுடைய தேசிய விளையாட்டாக கருதக்கூடிய ஹாக்கியினுடைய அற்புதமான மேதை என்று சொல்லலாம். குறிப்பாக இந்த வலைத்தடி பந்தினை கையாள்வதில் மேதை என்று புகழப்பட்டிருக்கக்கூடிய தியான் சந்த் அவர்கள் பிறந்த தினம் என்று. இந்த தினத்தினை அரசானது, நம்முடைய இந்திய அரசானது தேசிய விளையாட்டு தினமாக கடைபிடிக்கிறது நேர்களே. அந்த வகையில் இன்று நம்மோடு அரங்கத்தில் மக்களுடன் மருதன்வெள்ளி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார்கள் நம்மளுடைய மருதன்வெள்ளி கல்வி குழுமத்தின் ஜெயம் கலை அறிவியல் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவர்கள் கார்த்திக் மற்றும் ஷாலினி ஆகியோர் இணைகிறார்கள். இவர்கள் பல்வேறு அளவிலான போட்டிகளில், குறிப்பாக சிலம்பம் என்று அழைக்கக்கூடிய அந்த போட்டிகளில் சிறப்பான முறையில் செயல்பட்டு தங்களுடைய முத்திரையினை பதித்திருக்கிறார்கள். அவர்களோடு இன்றைய தேசிய இந்த விளையாட்டு தினத்தில் மருதன்வெள்ளி சமுதாய வானொலி பங்கெடுத்து உரையாட இருக்கிறது. அவர்களுடைய இந்த விளையாட்டு பயணங்கள் எந்த அளவிலான அவர்களுடைய அந்த விளையாட்டு இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் பேச இருக்கின்றோம். அதற்கு முன்பாக தியான் சந்த் அவர்கள் 1928 ஆம்ஸ்ட்ராமிலும் 1932 லாஸ் ஏஞ்சல்ஸ், அதன் பிறகு 1936 பெர்லின் இந்த நடைபெற்ற ஒலிம்பிக் விளையாட்டுகளில் தங்க பதக்கம் பெற்ற இந்திய அணியில் பங்கேற்றிருந்தார் அப்படின்றது ஒரு கூடுதலான சிறப்பு. 1928 முதல் 1964 வரையிலான காலகட்டங்களில் நடந்த 8 ஒலிம்பிக் விளையாட்டுகளில் இவர் இடம்பெற்றிருந்த ஆடவர் ஹாக்கி அணியானது 7 போட்டிகளில் தங்க பதக்கம் வென்றிருக்கு அப்படின்றது ஒரு நமக்கு பெருமை தரக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி. தயான் சந்த் சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்லும்போது விளையாட்டிற்காகவே தன்னை அர்ப்பணித்தவர் அப்படின்னு சொல்லலாம். 1956 இந்தியாவினுடைய குடிமை விருதுகளில் 3வது பெரிய விருதா இருக்கக்கூடிய பத்மபூஷன் விருதை நம்மளுடைய தயான் சந்த் அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் கொடுத்து சிறப்பு செய்திருக்கிறது. இவருடைய பிறந்த நாள் ஆகஸ்ட் 29 தேசிய விளையாட்டு நாளாக இந்திய அளவில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. இது இந்த நாளினுடைய சிறப்பு. இந்த நாள் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத பத்தி நாம பேசக்கூடிய நேரத்தில் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை நம்ம வரவேற்று மருதன்வெள்ளி சமுதாய வானொலி இந்த தேசிய விளையாட்டு தினத்தினுடைய ஒரு அங்கமாக மிக அற்புதமான நிகழ்ச்சியை உங்களுக்காக கொடுக்க இருக்கிறது. வணக்கம் கார்த்திக். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க சார். சொல்லுங்க கார்த்திக், எந்த விளையாட்டுல சிறப்பு வாய்ந்தவர்? சார் நாங்க சிலம்பம் விளையாடிட்டு இருக்கீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க, என்ன அதை பத்தி சொல்லுங்க சார். நான் இப்ப ஜெயம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல 3rd இயர் பிஎஸ்சி பாட்னி படிச்சிட்டு இருக்கேன். பிஎஸ்சி பாட்னி, சரிங்க சார். எந்த ஊருங்க சார்? நம்ம ஒட்டப்பட்டிங்க சார். ஒட்டப்பட்டி, இங்க பழைய கோட்டர்ஸ் ஒட்டப்பட்டி. சரி. பள்ளி வகுப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவை நகர் பாத்தீங்கன்னா பழைய கோட்டர்ஸ்ல இருக்கிற 1 to 10th வரையும். சோ அங்க உயர்நிலை பள்ளி. ஆமாங்க சார். அப்புறம் 11th 12th பாத்தீங்கன்னா அதிமன் கோட்டை அறிஞர் அண்ணா அந்த காலேஜ் அரசு மேல்நிலைப்பள்ளி. வாழ்த்துக்கள். இந்த சிலம்பம் இதன் மேல உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது எப்ப ஏற்பட்டது, எந்த வயசுல ஏற்பட்டது சார்? இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா, சோ சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் சார். சோ டிவி எல்லாம் பாக்குவோங்க இல்லீங்களா? சோ அப்படி பார்க்கும்போது அந்த சிலம்பம் விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். சோ அதுக்கப்புறம் அது கத்துக்குன்னு ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு வீட்டுல இருக்கும்போது சும்மா ஸ்டிக் எடுத்து வச்சு சும்மா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். சோ என்னன்னே தெரியாது. சோ சும்மாவா சுத்திட்டு இருப்பேன். எந்த வயசு இருக்கும் சார்? ஒரு 10 to 11 அந்த 10-11 வயசுல.
ஆமா ஆமாங்க சார். சரி, இப்போ வீட்ல அப்பா என்ன பண்றாங்க? அப்பா பேரு சார் அப்பா பேர் சின்னசாமிங்க சார். சின்னசாமி. அப்பா என்ன பண்றாங்க? சார் அப்பா வந்து பாத்தீங்கன்னா கூலி வருங்க சார். சரி, இப்போ அவங்களுக்கு வந்து இது மேல இப்ப பையன் ஏதோ குச்சி எடுத்து சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஓகே ஓகே. ஆனா இதுக்கு வந்து முறையா ஒரு பயிற்சி வேணும். ஆமா ஆமாங்க சார். எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகணும். ஆமா ஆமாங்க சார். இது எப்படி இனிஷியேட் ஆச்சு? ஏன்னா பெரும்பாலும் விளையாடுற பசங்க ஏதோ குச்சி எடுத்து விளையாடிட்டு இருப்பாங்கன்னு கடந்து போயிருக்கலாம். ஆமா ஆமாங்க. ஆனா ஒரு இனிஷியேஷன் ஒன்னு இருக்கும். யாராச்சும் ஒருத்தர் நமக்கு வந்து அதை சரியா கணிச்சு சரியா கொண்டு போயிருப்பாங்க. அது எங்க நடந்தது சார்? அது எப்படின்னா அண்ணா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். சோ அண்ணா போகும்போது சேசம்பட்டியில பாத்தீங்கன்னா மணிகண்டன் மாஸ்டர் அவர் வந்து சிலம்பம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. சோ ஸ்டார்டிங் அங்க என்னால இங்க இருந்து அவ்வளவு தொலைவு மார்னிங் டைம்ல போயிட்டு வர முடியாதுன்றதுனால நான் என்ன பண்ணேன், சோ அதை அண்ணா சொல்லியிருந்தோம், நான் போகாமலே இருந்தேன். சோ நம்ம யார் கூட்டிட்டு வரதுக்கு ஒரு ஆள் வேணும் சின்ன வயசுல. சோ அதனால அது அப்படியே டிலே ஆகி விட்டுட்டேன் சார் அப்படியே. சோ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நான் கத்துக்கிட்டே ரொம்ப சில வருஷம் தான் சார் ஆகுது. சோ 2017 இங்க பாரதிபுரம்ல கிளாஸ் நடந்துட்டு இருக்கு சார். சோ அதே மாஸ்டர் இங்க பாரதிபுரம் எடுத்துட்டு இருந்தாரு. சோ அது மூலியமா அங்க ஒரு ஸ்டூடெண்ட் மூலியமா அவங்களோட நம்பர் வாங்கி சோ அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஸ்டார்டிங் கத்துக்க ஆரம்பிச்சு சார். சின்ன வயசுல அந்த விருப்பம் இருந்தாலும் பயிற்சின்றது ஒரு கால தாமதமா தான். ஆமாங்க சார். எப்போ ஒரு பள்ளி முடிச்ச பிறகு இருக்குமா சார்? ஆமாங்க சார். பள்ளி முடிச்சு நான் காலேஜ் ஜாயின் பண்ற ஸ்டேஜஸ்ல சார் நான் ஆரம்பிச்சேன். 2017 ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் சார். சரி, அடிப்படை இந்த சிலம்பம் அப்படின்றது ஒரு தமிழருடைய கலை, தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு. இந்த சிலம்பம் அப்படின்றதனுடைய முக்கியமான அம்சங்கள்லாம் என்ன சார்? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தற்காப்பு கலை சார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தற்காப்பு கலை. சோ பாடி ஃபிட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃபிட் ஆகிறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்கு சார் இதுல. சோ படிக்கிற பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கு. சோ இன்ட்ரெஸ்டோட இருக்கு. நம்ம பேசுவோம். நேயர் ஒருத்தர் இணைப்புல வராங்க. வருக. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. அன்பு சகோதரர் வணக்கம். சேலம் அமானி குடலாம்பட்டி காட்டூர் கே கணேசன். வணக்கம். வணக்கம் கணேசன். இன்னைக்கு வந்து தேசிய விளையாட்டு தினம். அதனால அந்த விளையாட்டு தினத்தை முன்னிட்டு நம்மளுடைய கல்வி குழுமத்திலிருந்து நம்மளுடைய மாணவர்கள் சிலம்பம், குறிப்பா சிலம்பம் பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களோட உரையாடிட்டு இருக்கோம். உங்களுடைய வாழ்த்து செய்திகள் ஏதாச்சும் இருந்தா நீங்க பார்த்துக்கலாம். வாழ்த்துக்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் சிறு வயதுல வந்து அநேகமா ஒரு 22, 23 வயசு வரலுமே சிலம்ப விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். அருமை. இதுல ஜிம்லயும் பாரு இதுலயும் இந்த இது விளையாண்டுட்டு இருந்தேன். சிலம்ப விளையாட்டும் விளையாண்டுட்டு இருந்தேன். ஒரு 28 வயசு வரலுமே விளையாண்டேன். சரிங்க. அதுக்கு மேல வந்து திருமணம், குழந்தைகள் இது மாதிரி வரக்குள்ள அது எல்லாம் கொஞ்சம் அது விடுபட்டு போச்சு. ஆமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய என்னுடைய பேரண்ட குழந்தைகள் சிலம்பம் கத்துக்க சொல்லி நானா வந்து அவங்கள கத்துக்கிறது கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை கொண்டா. அதனால வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள்லாம் வந்து சிலம்ப விளையாட்டு வந்து கத்துக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா தற்காப்பு கலை மட்டும் இல்லைங்க, உடல் ஆரோக்கியம். இன்னைக்கு வந்து சிறு வயதுல இருந்தே பாத்தீங்கன்னா பல நோய்கள் உருவாகிறது. அதெல்லாம் தடுப்பதற்கு இந்த சிலம்ப கலை வந்து ஒரு காரணமா இருக்கும். அதனால மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாமே இந்த சிலம்ப கலை கத்துக்கணும்னு சொல்லி இந்த தேசிய விளையாட்டு தினத்துல வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அதுல நமது மருதம் நெல்லி நமது குடும்ப பண்பலை, சமுதாய பண்பலை வந்து இது போன்ற சிறப்பான தலைப்புகள் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கு. அதனால இந்த மருதநெல்லி சமுதாய வானொலி இயக்குனர் அவர்களுக்கும் எங்கள் அன்பு சகோதரர் குரல் அவர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு. நன்றி. சொல்லுங்க. இப்ப அவரு ஏறக்குறைய ஒரு 40-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவரும் சிலம்பம் பயிற்சியில இருந்திருக்கிறத சொல்றாரு. சிலம்பத்தினால அவர் சொன்ன மாதிரி உடல் ஆரோக்கியம், இந்த மாதிரி விஷயங்கள் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். கண்டிப்பாங்க சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிலம்பம் விளையாடுற மூலியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்க சார். சோ ஃபிட்னஸ் நல்லா இருக்கு சார். சோ ஃப்ரெஷ்னஸ் இருக்கு. சோ அவங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா எங்க பசங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில எழுந்து சீக்கிரமா எந்திரிக்கிறதுல படிக்கிறதுல நிறைய பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. சோ சிலம்பம் ஜாயின் பண்ண அப்புறமேட்டுக்கு அவங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து சோ இங்க சிலம்பம் கிளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து மோட்டிவேட்டடா அவங்களே ஸ்டார்டிங் ஒரு 5 o'clock எந்திரிச்சாங்க. சோ இது என்ன பாத்தீங்கன்னா நாளடியில இவங்க அப்படியே ஸ்டாப் ஆனா கூட சோ இந்த பெனிஃபிட்ஸ் வச்சு அவங்க ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது. பழக்கங்கள் அப்படியே தொடர்ந்து. ஆமாங்க சார். ஓகே. இப்போ இந்த பயிற்சி அப்படின்றது எவ்வளவு காலம், இதுல எவ்வளவு தேவைப்படும், அல்லது தொடர்ந்து இதுக்கான பயிற்சிகள் இருக்குமா? இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. சிலம்பம்ன்றது ஏதோ சும்மா நம்ம ஒரு குச்சி எடுத்து சுத்துறது அப்படின்னு வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். ஆனா அதுல இருக்கக்கூடிய முறைகள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க சார். சிலம்பம்ல வந்து பாத்தீங்கன்னா சிலம்பம்ன்றது ஒரு ஹெட்லைன் தான் சார். அதான் சார். அதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா கத்துக்கிட்டது கையளவு கல்லாது உலகளவுன்னு சொல்லுவாங்க சார். சோ அந்த மாதிரி இதுல கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குங்க சார். சோ இதுல எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம கத்துக்கலாம் சார். இதுக்கு எல்லையே கிடையாதுங்க சார்.
இல்ல என்ன பேசிக்ல இருந்து எப்படி திடீர்னு ஒரு குழந்தை வராரு முதல்ல வந்தாருன்னா எப்படி செய்வாங்க, என்ன பண்ணுவீங்க? ஸ்டார்டிங் வந்து புதுசா ஜாயின் பண்றாங்க அப்படின்னா சோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்டெப்ஸ் கொடுப்போங்க சார். சோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து கால் பாட முறைகள் சொன்ன முறைகள் இருக்கு சார். சோ ஃபர்ஸ்ட் அவங்க லெக் ஒர்க் அவுட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் அதெல்லாம் தாண்டி மினிமம் அது கத்துக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 2 months ஆகும் சார். ஓகே. சோ அது முடிச்ச அப்புறம் தான் அவங்களுக்கு கையில வந்து நாங்க ஸ்டிக்கே கொடுப்போங்க. முதல்ல பாதம் எடுத்து வைக்கிறது. ஆமாங்க சார். அதான் வந்து ஆமாங்க சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்த கேம்ஸ் ஒப்பிடும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம தனித்தனியா இருக்குங்க சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா சோ லெக்குக்கு தனி ஸ்டெப்ஸ் இருக்கும், ஸ்டிக்கு தனி ஸ்டெப்ஸ் இருக்கும், சோ பாடிக்கு தனியா அந்த ஃபிட்னஸ் எல்லாமே தனித்தனியா வரணுங்க சார். சோ அதனால நாங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெக் ஒர்க் அவுட் கொடுப்போங்க சார். சோ அது முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக் கொடுப்பாங்க. சோ ஸ்டிக்ல நிறைய பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்கு. சோ அது முடிச்ச அப்புறம் தான் அவங்க ஒரு லெசனுக்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். அதாவது முதல்ல அடிப்படை. ஆமாங்க சார். இந்த பேஸ் எல்லாம் இருந்தாதான் நீங்க கையிலேயே குச்சி அந்த சிலம்பத்தை எடுக்க முடியும். ஆமாங்க சார். அந்த சிலம்பத்தை எடுத்து அதுக்கப்புறம் அதற்கான பயிற்சிகள் தனி இருக்கு. ஆமாங்க சார். இப்ப நார்மலா ஒருத்தர் ஸ்டிக் எடுத்த உடனே ஸ்டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு சுத்த தெரியாது சார். சோ அவங்களுக்கே அடிப்படும். புரியுது. சோ அவங்களுக்கு அடிப்படும். சோ அதுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு ப்ரொசீஜரோட அவங்க அடிப்படையோட கத்துக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா சோ அவங்க அடிப்படை கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேல நம்ம அவங்களுக்கு சின்ன ஒரு ஸ்பார்க் கொடுத்தா கூட போதும். சோ ஈஸியா அவங்க அனலைஸ் பண்ணி எல்லாமே பண்ண முடியும் சார். சரி, இப்போ இந்த சிலம்பத்துக்குன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் உருவ அமைப்புகள் உயரமா இருக்கணும், கொஞ்சம் மீடியமா இருக்கணும், அல்லது கொஞ்சம் நல்ல உடம்பு வலுவா ஊட்டமா இருக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் கிரைட்டீரியா இருக்குங்களா? இல்லைங்க சார், அந்த மாதிரி எந்த இதுவும் தேவையில்லைங்க சார். சரி. சோ இது எந்த சின்ன குழந்தைங்களும் பெரியவங்க வரையும் கத்துக்கலாம் சார். இதுக்கு ஏஜ் லிமிட்டட் கிடையாது. சோ அவங்க குண்டா இருக்காங்க ஒல்லியாங்க சோ அப்படிலாம் தேவையில்லைங்க சார். இது கத்துக்க ஆரம்பிச்சவங்களே சோ அவங்களோட ஃபிட்னஸ் வந்துருங்க சார். சோ குண்டா இருக்கவங்க கூட ஓரளவுக்கு லீனா இருக்காங்க. சோ இதுக்காக ஃபிட்னஸ் ஆகிறதுக்காக நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க சார். ஓகே, உடம்பு எல்லா இடங்கள்லயும் இது பயிற்சிகள் இருக்கு. ஆமாங்க சார். ரொம்ப பிரமிப்பா இருக்கும். ஆனா சிலம்பம் வந்து நல்ல சுழற்றக்கூடியவங்களை பார்க்கும்போது நமக்கு வந்து அதை பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமா சந்தோஷமா இருக்கும். பல நேரங்களில் ஒரு கையில இருக்கும், 2 கைகளில் சுத்துறவங்க இருக்கிறாங்க, சிலம்பங்களை சுழற்றுறவங்க இருக்கிறாங்க. இது எந்த வகையில இதை தற்காப்பு அப்படின்றத நாம அடிக்கோட்டுறோம் சார்? இது வந்து பாத்தீங்கன்னா சார் விளையாட்டு முறைகள் இருக்கு சார். சோ இது வந்து பாத்தீங்கன்னா தற்காப்பாவும் இருக்கு, சோ விளையாட்டாவும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. சோ அது பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி விளையாடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பழந்தமிழ்னா சொல்ல அடிப்படை அந்த ஃபைட்டிங்ஸ்க்காக மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க சார். இதை வந்து ஸ்போர்ட்ஸா கொண்டு போறதுக்காக இதுல வந்து நிறைய வீச்சு முறைகள் எல்லாம் நிறைய இருக்குங்க சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா அலங்கார வீச்சு, போர் முறை, சோ அந்த மாதிரி தனித்தனியா டிஃபரெண்டா வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க சார். நம்ம பேசுவோம். வருக. வணக்கம். வணக்கம் மாதைன். வணக்கம் சார். வணக்கங்க சார். விளையாட்டு வந்து பசங்கள எந்த விளையாட்டு விளையாட்டு விட்டுருங்க சார். அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நிச்சயமா. சில பேர் விளையாட்டு விடுதல விளையாட்டு போனாவே அப்படி அப்படியே கூப்பிடுறாங்க அவங்க தாயிட்டா போனா. விளையாட்டு விட்டாதான் சார் உடம்பு ஆரோக்கியமா. நிச்சயமா நிச்சயமா. நன்றி மாலை. நன்றி. சொல்லுங்க. நம்ம இதுக்கு அவர் பேசுறதுக்கு முன்னாடி பேசிட்டு வந்தீங்களா அந்த விஷயங்கள்? சார் சார் இப்ப என்ன தற்காப்பு முறைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாளடைவில் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் அப்படியே குறைஞ்சிருச்சுங்க சார். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிலம்பம்ல பாத்தீங்கன்னா அதுக்கு தனித்தனியான பாடப்பிரிவுகள் இருக்கு சார். சோ அடிப்படை சண்டை பாடங்கள்னு சொல்லிட்டு தனியா பிரிவுகள் இருக்கு சார். அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸை கொண்டு போறோம்னா சோ அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றுமுறைகள்லாம் இருக்குங்க சார். சோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறி அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம போயிட்டு இருக்கோங்க சார். இப்போ அலங்கார வீச்சு அப்படின்னு சொன்னீங்க, அதுதான் மெயினா முக்கியமான ஒரு விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கும்போது அது வந்து ஒரு ஸ்டேஜ்லயோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது அதை பார்க்கறவங்களுடைய அந்த அவங்கள வந்து பரவசப்படுத்தணும், அவங்கள தன்பால் ஈர்க்கணும். அது எந்த மாதிரி சார்? அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ கோயில் ஃபங்க்ஷன்ஸ் பண்றாங்க, இல்ல ஒரு ஸ்டேஜ்ல காலேஜ்ல சோ எங்கேயோ ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜுக்கு அவருக்கு தகுந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணி பண்ணுவோங்க சார். சோ ஒரு இண்டிவிஜுவல் பண்றது, சோ பாத்தீங்கன்னா டபுள் சீக் மோஸ்ட்லி பண்ணுவாங்க சார். டபுள் சீக் பண்ணும்போது சோ சின்ன பசங்க பண்ணும்போது இன்னொரு பிரெயின் அவங்களுக்கு நல்லா அப்டேட் ஆகும் சார். சோ லெஃப்ட் ரைட் 2 பிரெயினுமே ஒர்க் ஆகும். சோ இதனால அவங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். சோ இது மூலியமா நிறைய போயிட்டு இருக்குங்க சார். பெரும்பாலும் பழைய திரைப்படங்கள்ல இந்த சிலம்பம் சண்டை காட்சி நிரம்ப இடம்பெற்றிருக்கும். ஒரு பழைய திரைப்படமா இருக்கலாம் அல்லது மிடில் வந்தக்கூடிய திரைப்படங்கள்ல இந்த சிலம்பம் ஃபைட் அப்படின்னாவே ஒரு ஒரு ரசிகர் மத்தியில ஒரு வரவேற்பு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அது திரைப்படங்கள்ல குறைஞ்சி, ஆனா இன்னைக்கு மக்கள் மத்தியில அது சிலம்பம் பயிற்சி அப்படின்றது கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் குறிப்பா குழந்தைங்களுக்கு மத்தியில இருக்கு. சரி, நீங்க எந்தெந்த அளவிலான போட்டிகள் எல்லாம் பங்கெடுத்துருக்கீங்க சார்? நாங்க டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல், இன்டர்நேஷனல் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். மாவட்ட அளவுலன்னா நம்ம தருமபுரி.
மாநில அளவுலன்னு போது எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க நீங்க? சார் நம்ம திருப்பத்தூர், அப்புறம் நிறைய பிளேசஸ் போயிட்டுங்க சார். ஸ்டேஜஸ் நிறைய. அப்போ அது தாண்டும் போது தேசிய அளவுலன்னு போது இன்னும் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்போ தேசிய அளவுலன்னா நம்ம இந்திய அளவுல நீங்க போன இடம் அது மலேசியா போயிருந்தேங்க சார். இந்தியாவை ரெஃபரன்ஸ் பண்ணி போயிருந்தீங்க. ஆமாங்க சார். இப்போ சமீபத்துல கூட உங்களுடைய புகைப்படத்தை சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடியுது. எத்தனை நாள் இருந்தீங்க மலேசியால? என்ன மாதிரியான போட்டிகள்? சார் மலேசியால பாத்தீங்கன்னா 1 வீக் ஸ்டே பண்ணியிருந்தேங்க சார். சரிங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சாம்பியன்ஷிப் சார். ஸோ ஓப்பனில் விளையாடுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் சார். ஸோ அதாவது நிறைய இடத்துல காம்படிஷன்ஸ் நிறைய அதிகமாக வரும். ஸோ ஒரு 15 நாடுகள் இருந்து கலந்துக்கிட்டாங்க சார். எந்த அளவுல நாம அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 பிரிவுல நம்ம கலந்துக்கிட்டுங்க சார். ஸோ இண்டிவிஜுவல் பிளஸ் பாத்தீங்கன்னா அலங்கார வீச்சு 2 பங்கேற்று சார். ஸோ 2 கோல்டு மெடல் சார், ஃபர்ஸ்ட் பிளேஸ். நல்ல வாழ்த்துக்கள். கார்த்திக் வந்து சிலம்பம் அப்படின்றதுல நல்ல முன்னெடுப்பு போயிட்டீங்க. நேர்கள் இப்போ நம்மளோட சிலம்பத்துல இப்போ இன்னைக்கு பெரும்பாலும் ஆண்கள் அது சார்ந்த விளையாட்டா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அதை சார்ந்து அந்த அந்த பயிற்சியில அந்த கலையில சிலம்ப கலையில நம்மளுடைய மருதன்மல்லி கல்வி குழுமத்தினுடைய ஜெயம் கலை அறிவியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவி ஷாலினி அவர்கள் அவருடைய சிலம்பம் அந்த நிறைய மேடைகள்ல கல்லூரிகள்ல நடந்த விழாக்கள்ல பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்தது. இன்னைக்கு தான் முதல் முறை அவங்க கூட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு சமுதாய வானொலியின் மூலமாக கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி ஷாலினி அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறது மருதன்மல்லி சமுதாய வானொலி 89.6. வணக்கம் ஷாலினி. வணக்கம் சார். நீங்க என்ன படிக்கிறீங்க அதை முதல்ல சொல்லுங்களேன். நான் மருதம் ஜெயம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் இப்ப ஜாயின் பண்ணிருக்கேன் சார். பிஎஸ்சி அதுல தான் ஃபினிஷ் பண்ணேன். என்ன மேஜருங்க? பிசிக்ஸ். எம்எஸ்சி பிசிக்ஸ்ல இருக்கீங்க. ரைட். நீங்க இந்த சிலம்பம் இந்த பயிற்சி இந்த கலை மேல உங்களுக்கு ஏற்பட்ட ஆர்வம் அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு உங்களுக்கு அதுக்கு முன்னாடி சொந்த ஊர் என்ன? என்னோட சொந்த ஊர் நல்லமல்லி பக்கம் குறும்பட்டின்ட்டு ஒரு கிராமத்து பொண்ணுதான். சரிங்க. அப்பா என்ன பண்றாங்க? அப்பா கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அம்மா? அம்மாவும் கூலி வேலைக்கு தான் போயிட்டு. எத்தனை பேர் நீங்க வீட்டுல? நாங்க அக்கா 2 பேர், தம்பி ஒருத்தர் சார். என்னோட சேர்த்து மொத்தம் 4 பேர். சரி. இந்த சிலம்பம் இது மேல இருந்த ஈடுபாடு அதை பத்தி சொல்லுங்க. சிலம்பம் இது மேல இருந்த ஈடுபாடுனா ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டோட நான் போக கிடையாது சார். நான் சின்ன பொண்ணு, நான் 4th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஏஜ் என்னன்னா 9 வயசு தான். அப்ப கட்டாயத்தோட தான் ஃபர்ஸ்ட் நான் போனேன். எல்லாரும் கட்டாயம்னா ஸ்கூல்ல ஒருத்தர் எங்க சார் ஒருத்தர் இருந்தாரு சார், ராதாகிருஷ்ணன் அவர் நேமு. அவரு தான் தர்மபுரியில இப்படி ஒரு மாஸ்டர் இருக்காருன்ட்டு கூட்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க. கம்பல்சரி எல்லாரும் போகணும்னு சொல்லிட்டு அப்ப போயிட்டு இருந்தோம். 4th படிச்சுட்டு ஒரு 6 மந்த் கம்பல்சரியில தான். வீட்டுல போக மாட்டேன்னு இருப்பேன், எழுப்பி அமுச்சு விட்டுடுவாங்க. அந்த மாதிரிதான் போயிட்டு இருந்தேன். ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் ஸ்டிக் எல்லாம் எடுத்து செஞ்சது. அதுக்கப்புறம் எனக்கே ஆர்வம் வந்துடுச்சு. ஆர்வத்தோட தான் அப்ப நான் 4th படிக்கும் போது இருந்து இப்ப வரைக்குமே நான் அதுல தொடர்ச்சியா பயணிச்சுட்டே தான் சார் இருக்கேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல இருக்கேன் சார். 10 வருஷம் 12 வருஷமே ஆகுது. 10 வருஷம் 12 வருஷம் ஆகுது. சரி. எங்கெங்கெல்லாம் எந்த லெவல்ல நீங்க போட்டிகள்லாம் பங்கெடுத்திருக்கீங்க சார்? நான் டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் ஸ்டேட் லெவல் போயிருக்கேன் சார். நேஷனல் பார்ட்டிசிபேஷன் பண்ணிருக்கேன். நேஷனல் வரைக்கும் போயிருக்கேன் சார். இன்டர்நேஷனல் வரைக்கும் போற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கிடைச்சது சார். ஒரு சில பொருளாதார சூழ்நிலைனால போகாம இருந்துட்டோம் சார். அடுத்த டைம் கண்டிப்பா நிச்சயம். வாழ்த்துக்கள். நிச்சயம் நீங்க பங்கெடுக்கணும். இதுல பெண்களுடைய பங்களிப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஆமா சார். கிராமப்புறங்கள்ல அதுவும் ரொம்ப எதிர்ப்பு தான் சார். ஒரு ஏஜ் லிமிட் வரைக்கும் தான் அவங்களோட சப்போர்ட் எல்லாமே கிடைக்குது. அதுக்கப்புறம் எப்படின்னா பெண்கள்னாவே நம்ம ஃபேமிலியில சப்போர்ட் பண்ணாலே கிராமப்புற மக்கள்ன்றவங்க அவங்கள எப்படி இதுல இருந்து தவிர்த்து கூட்டு வருது அப்படின்ற மாதிரி தான் சார். எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? ஆமா, எதுக்கு அதான் வீட்டுல சப்போர்ட் இருந்தாலே பக்கம் இருக்கவங்க அந்த மாதிரி சொல்றது எல்லாத்தையும் அந்த பார்வை மாறணும். அந்த பார்வை வந்து மாறி விளையாட்டுல வந்து நம்ம சாதிக்கக்கூடிய வகையில நீங்க இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய எதிர்காலம் திட்டம் என்ன? இந்த சிலம்பம்லயோ அல்லது உங்களுடைய பொதுவான திட்டம் என்ன? கடைசி வரைக்கும் இந்த சிலம்பத்துல நான் பயணிச்சுட்டே இருக்கணும்னு தான் சார். அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அதை தான் நினைச்சிட்டு இருக்கேன். இதை விட்டு நம்ம வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு அந்த சிலம்பம் மேல ஒரு ஆர்வத்திலே தான் சார் இருக்கேன். இதான் உங்களுடைய திட்டம். இதை விட்டு நம்ம வரக்கூடாது, அதுலயே தொடர்ந்து பயணிச்சுட்டே போகணும் சார். கடைசி என்னால முடியுன்ற வரைக்கும் இதுலயே இருந்துட்டே இருக்கணும். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்க கூட பேசுனதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி எதிர்காலத்துல ஒரு தேசிய அளவிலான சர்வதேச அளவிலான போட்டிகள்ல சிலம்பம்ல
நீங்க பங்கெடுத்து நல்ல சிறப்பான முறையில் வெற்றிகளை கொடுக்கணும். நம்மளுடைய கல்வி நிறுவனத்துக்கும் சரி, நீங்க சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய பகுதிக்கும் சரி, வீட்டுக்கும் சரி பெரிய அளவில் சாதிக்கும் போது இப்ப சொன்ன அதே வாய் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, எனக்கு அப்பவே தெரியும் இந்த பொண்ணு சாதிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றத நாங்க யாரெல்லாம் வேண்டாம் ஷாலினி எதுக்கு குச்சி எடுத்துட்டு அங்க இங்க சுத்திட்டு இருக்குன்னு சொன்ன அதே நாங்க என்ன சொல்லுவோம்னா, எப்பவே தெரியும் சார் எங்களுக்கு ஷாலினி இந்த அளவுக்கு சாதனை பண்ணுவாங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்றத நாங்களும் தான் பாராட்டுவோம், நாங்களே பாராட்டுவோம். அந்த மாதிரி நல்ல சிறப்பான முறையில நீங்க பங்கெடுக்கணும். இப்ப மனு பாக்கர் திரும்பும் பக்கமெல்லாம் பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல வெற்றியாளர்களை, சாதனையாளர்களை இந்த சமுதாயம் என்னைக்குமே தூக்கி பிடிக்கும், சாதனை போற்றி பாராட்டும். ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம், அதை சமாளிச்சு நீங்க வெற்றி பெறணும். தேசிய விளையாட்டு தினத்துல நீங்க இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து உங்களுடைய விளையாட்டு தொடர்பான விஷயங்களை பேசினதுக்காக மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறது மருதன்வெள்ளி சமுதாய வானொலி. நிறைவா கார்த்திக், நீங்க உங்களுடைய அந்த எதிர்காலம், உங்களுடைய பார்வை என்ன இந்த விளையாட்டு தொடரிலும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி? சார் இப்ப இந்த சிலம்பம் பாத்தீங்கன்னா நான் இன்ட்ரெஸ்டோட ஜாயின் பண்ணேன் சார். சோ இதை விட்டுட்டு என்னால வேற இதுக்கு போக முடியல சார். சோ இது நான் வெளியே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது சார். பெங்களூர்ல ஒர்க் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா சிலம்பம் இருக்கிறதுனால நான் இதை விட்டுட்டு போக கூடாதுன்றதுக்காக அதை கட் பண்ணிட்டு நான் சிலம்பம் மட்டும் பாத்துட்டு இருக்கேன் சார். சிலம்பம் மட்டும்? ஆமாங்க சார். சோ சிலம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5000 பேரை வச்சு நான் லாஸ்டா கிளாஸ் எடுக்கிறதையும் நான் ரெடியாகணும்னு நினைக்கிறேன் சார். சோ சிலம்பம் நான் கடைசி வரையும் கம்பல்சரி இருப்பேன் சார். இப்ப நீங்க வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கீங்களா சார்? ஆமாங்க சார், வகுப்புல ஒட்டப்பட்டியில தனியா கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன் சார். எவ்வளவு, எந்த மாதிரியான மாணவர்கள் உங்ககிட்ட பங்கெடுக்கிறாங்க சார்? புரியலங்க சார். எந்த ஏஜ்ல இருந்து இருக்காங்க சார்? நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கள்ல இருந்து காலேஜ் படிக்கிறவங்க வரையும் இருக்காங்க சார். எந்த இடத்துல? ஒட்டப்பட்டி? ஒட்டப்பட்டி நம்ம ராஜகணபதி கோயில் இருக்குங்க, அந்த மைதானம் இருக்கு, அந்த கிரவுண்ட்ல எடுத்துட்டு. அந்த மைதானத்துல எந்த நேரத்துல இருந்து எந்த நேரம் வரைக்கும்? சார் மார்னிங் 6 to 8 சார். சாட்டர்டே சண்டே மட்டும். சனி ஞாயிறு மட்டும். ஏன்னா மத்த டேஸ்லாம் ஸ்கூல் இருக்கிறதுனால பசங்களால போக முடியாது சார். அதனால சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் நாங்க ரெகுலரா எடுத்துட்டு இருக்கோம். மெயின் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா பாரதிபுரம் போயிட்டு இருக்கேன் சார். கலைத்தாய் சிலம்பம் சார். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு 8 இடத்துல கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. 8-9 இடத்துல பிரிவுகளா எடுத்து மாவட்டம் முழுமைக்கும். ஆமாங்க சார். தொடர்ந்து பேசும் இணைப்புல ஒரு நேயர் இருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்குங்க. வணக்கம் வணக்கம், தெரியுதுங்க சித்தன். உங்களை மறக்க முடியும். இன்னைக்கு மின் இணைப்பு இல்லாதனால தலைப்பு தெரியல. இன்னைக்கு தேசிய விளையாட்டு தினம். ஆமா, விளையாட்டு தினம்ன்றதுனால இன்னைக்கு நம்மளோட ஜெயம் கலை அறிவியல் கல்லூரியில படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சிலம்பம் ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சரி சரி, நம்மளுடைய வாழ்த்துக்களின் தேசிய விளையாட்டு தினமாக நம்ம வாழ்த்துக்களை இருக்கட்டும். நீங்க தலைப்பு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்க நன்றிங்க. அருமை 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 அருமை. அவர் வீட்டுல கரண்ட் இல்லைனாலும் கூட நாங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம் அப்படின்றது ரொம்ப அற்புதமான நேயர் சித்தன். அவருக்கும் இந்த நேரத்துல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். உங்களுக்குமே கூட எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் உங்களுக்கு பல்வேறு விளையாட்டு தினத்துல பல்வேறு பணிகளுக்கு மத்தியில, வேலைகளுக்கு மத்தியில, வகுப்புக்கு போகக்கூடிய நேரத்தில் நீங்க எங்களோட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், நல்ல நோக்கங்கள் எல்லாம் இந்த விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகள் வெற்றி பெற்று நல்ல ஒரு நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மருதன்வெள்ளி அன்பாக வாழ்த்துக்கிறது. மிக்க நன்றி. கார்த்தி மற்றும் ஷாலினி 2 பேருக்கும் எங்களுடைய அன்பான நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். தேங்க்யூ. அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதன்வெள்ளி சமுதாய வானொலி 89.6. நேரம் காலை 10:01 மக்களுடன் மருதன்வெள்ளி என்ற நிகழ்ச்சியோடு நாம் அணிந்திருக்கின்றோம். இன்று ஆகஸ்ட் 29 தேசிய விளையாட்டு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. நாடு முழுவதும் விளையாட்டு தொடர்பான செய்திகள், விளையாட்டு தொடர்பாக பல்வேறு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனை சிறப்பிக்கக்கூடிய வகையில் நம்முடைய மருதன்வெள்ளி சமுதாய வானொலியும் கூட மருதன்வெள்ளி கல்வி குழுமத்தில் ஜெயம் கலை அறிவியல் கல்லூரியில் பயிலக்கூடிய விளையாட்டு தொடர்பான பிரிவில் சாதனை புரிந்திருக்கக்கூடிய மாணவர்களோடு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இணைப்பில் வரக்கூடிய நேரை சந்திப்போம். வருக. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கங்க.
ஐயா உங்கள் பண்பலை நிலகண்டர். ஐயா வணக்கம். இன்னைக்கு விளையாட்டு தொடர்பா நேரலை நிகழ்ச்சியில நம்ம மாணவர்களோட பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய வாழ்த்துக்களை சரிங்க, நல்ல அருமையான தலைப்பீங்க. சிலம்பத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா ஆமா. விளையாட்டு தினத்தை அந்த சிலம்ப நம்ம பண்பலைக்கு வந்து கலந்துகிட்ட அத்தனை அந்த நண்பர்களுக்கும் ஐயா உங்களுக்கும் இனிமையான வாழ்க என பல்லாண்டு வாழ்த்தும் உங்கள் நண்பன் நிலகண்டன். நன்றி. கலை வளர்க, நம் பண்பலை வளர்க. நன்றி நன்றி நன்றி. ஐயா இதுல எனக்கு ஒரே ஒரு சிறு சந்தேகம், ஒரே கேள்வி. சொல்லுங்க. சிலம்புக்கு பசங்க போயிட்டு இருக்காங்க, சின்ன பசங்க, நம்ம சொந்தம் பசங்க போயிட்டு இருக்காங்க. சரிங்க. அதாவது இந்த சிலம்பம் தற்காப்பு கலை, சிலம்பு கொம்பு கொண்டு தற்காப்பு கலை மட்டும்தானா, அல்லது அது கூட சேர்ந்து கோல் இல்லாம தற்காப்பு கலையும் கலந்து வருதா? கூட வந்து கோயில் திருவிழாக்கள் எல்லாம் 15 பேர் 10 பேர் 20 பேர் கொண்ட குழுக்களாக ஒரு சிலம்பு கால்ல சலங்கை கட்டி கை சிலம்போட ஒரு போடுவாங்க இல்லையா, அந்த கலைகளும் சேர்ந்து வருதா? மன்னிக்கணும், அது கோலாட்டம். அது வந்து ஒரு கோலாட்ட கலை அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க சொல்றது இந்த சிலம்பத்துல என்னென்ன கலைகள் இது வந்து தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். நன்றி நன்றி நன்றிங்க. இது வந்து சிலம்பம் அப்படின்றது ஒரு போர் முறை பயிற்சி தற்காப்பு கலை. நீங்க சொல்றது காலில் சலங்கை கட்டி கையில ஒரு கோலோட விளையாடுறது, அது கோலாட்டம் அப்படின்ற ஒரு நடன அசைவுகள்ல வரக்கூடியது. நன்றிங்க. அதுதான், அது இந்த கலைகள் இதுல சேர்ந்து வருதுங்களா, இல்ல சில சிலம்பு என்பது கோலாட்டம் மட்டும்தானா? நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி. இனிப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி சந்திரசேகர். வணக்கம் சந்திரசேகர். வணக்கம் வணக்கம். அற்புதமா சிலம்பம் பத்தின விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். இப்ப சிலம்பத்துல இருந்து அடுத்ததான் நாங்க ஜூடோக்கும் பாக்ஸிங்க்கும் தாவுறோம். அதற்கான சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்கள், விளையாட்டு மாணவர்கள் நம்மளோட நிலையத்துல உட்கார்ந்துருக்காங்க. ஆமா ஆமா. உங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யலாம். கண்டிப்பாக. நிஜமாலுமே அதாவது ரொம்ப அரிய வகை அந்த கேம்ஸ்ல ஜூடோ அப்படிங்கறதும் ஒண்ணு நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா இல்லையா, எக்கச்சக்கமா அந்த ஆட்கள்ல தேர்ந்தெடுத்து விளையாட மாட்டாங்க. ஆனா அது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேமும். அதுல இருக்கக்கூடிய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கண்டு வச்சு அத விளையாடுறதுங்கிறது பெரிய திறமை. எனவே மாணவர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க எடுத்த துறை எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு முதற்கன் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மருதம் நெல்லி குழுமம் பாத்தீங்கன்னா அந்த விளையாட்டு துறையில இருக்கக்கூடிய சாதனை மாணவர்களை எப்படி சிறப்பா அடையாளம் கண்டிருக்கு பாத்தீங்களா ஐயா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரியான பசங்கள் வந்து நீங்க அவங்களை பேட்டி காணும் பொழுது அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பகிரும் பொழுது அவ்வளவு நன்றாக இருக்கு. இந்த ஜூடோ கேம் அப்படிங்கறது பொதுவாக இத பத்தின அந்த விழிப்புணர்வு அப்படிங்கறது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு இருக்கு? கிரிக்கெட்னால தெரியும், ஃபுட்பால் வாலிபால் தெரியும், ஆனா இந்த ஜூடோ அப்படிங்கறது வெகு சில நபர்களுக்கு தான் பரிச்சயம். நிச்சயமா அது சம்பந்தமா பத்தி சொல்லுங்க. என்ன யூனிக்கான விஷயங்கள் இருக்கு இத பத்தி சொல்லுங்க. நிச்சயம் அதை பத்தி தான் அவங்க கிட்ட பேச போறோம். நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க சந்திரசேகர். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி 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 நன்றி. ரைட், இப்போ நேயர்கள் பேசினாங்க. நம்மளோட அன்பான நேயர்களை நம்ம நிலையத்துல பிரவீன்குமார் அப்படின்ற மாணவர் மற்றும் மணிவாசகம் அப்படின்றவர் நம்மளோட இணைய இருக்காங்க. இவங்க வந்து ஜூடோ, அதற்கு முன்பு பாக்ஸிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குத்துச்சண்டை, இந்த மாதிரியான போட்டிகளில் பங்கேற்ற அனுபவங்கள், அதற்கான பயிற்சிகள் செய்யக்கூடியவங்க. அவங்களோட பேசுறதுல நிறைய தலைப்புகளை நாம பேசிட்டு இருக்கோம். பட் விளையாட்டு தொடர்பா, விளையாட்டு பிரிவா தொடர்பா நம்ம பேசும்போது நமக்கும் ஒரு உற்சாகமா இருக்கு, மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. வணக்கம் பிரவீன்குமார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எந்த ஊரு, என்ன பண்றீங்க நீங்க? நான் பாலக்கோட்ல முஸ்டிரலின்ற ஒரு கிராமம் சார். சரிங்க. இப்ப செகண்ட் இயர் பிஎஸ்சி பாட்னி படிச்சிருக்கேன் ஜெயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல. சரிங்க. எந்த ஊர் சொன்னீங்க? முஸ்டிகிரல்லின்ற ஒரு கிராமம். முஸ்டிகிரல்லி. சரி, முஸ்டிகிரல்லி அப்படின்ற கிராமத்துல இருந்து இப்ப நாம வந்து ஜெயம் கலை அறிவியல் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு தொடர்பா எதுல உங்களுக்கு ஆர்வம்? எப்படி நீங்க இன்னைக்கு நம்ம வானொலியில பேசுற அளவுக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னும் போது எது உங்களுக்கு கை கொடுத்தது, எது மேல ஆர்வம், அதை சொல்லுங்களேன். சார், எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸிங் மேல ஆர்வம் சார். என் சீனியர்ஸ் வந்து 12th நான் 10th படிச்சிருந்தேன். அப்ப எங்க படிச்சீங்க 10th எல்லாம்? ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சார். அங்கே உங்க ஊர்லயே படிச்சீங்க? சரி, அரசு பள்ளிக்கூடம். சரி, எப்படி ஆர்வம்? அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் மார்னிங் வந்துட்டு கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணுவாங்க சார். சரி, அதை பார்த்து எனக்கு ஆர்வம் வந்துச்சு. அப்ப நான் ஜாயின் பண்ணேன் அவங்க கூட போயிட்டு.
அப்புறம் மாஸ்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. 10th 11th லாஸ்ட்ல வந்து தான் எனக்கு ஜூடோன்னா என்னன்னு தெரியும் சார். சரிங்க. மாஸ்டர்ஸ் வந்து சிலம்பரசன் மாஸ்டர், அப்புறம் ராஜேஷ் மாஸ்டர், இவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க இந்த கேமை. அப்ப ஆரம்பிச்சது சார். அப்ப வந்து அது என்னால அது விட முடியல. எவ்வளவு காலமா பயிற்சியில் இருக்கீங்க? அதுல 3 வருஷமா இருக்கேன் சார். 3 வருஷமா இருக்கீங்க. எந்தெந்த அளவிலான போட்டிகள்லாம் நீங்க பங்கெடுப்பீங்க? ஸ்டேட் போயிருக்கிறேன் சார். ஸ்டேட் வின்னர், நிறைய கேம் விளையாடுங்கிறேன். பாக்ஸிங் தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸ்டேட் பாக்ஸிங்க்கெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கா? இருக்கு சார். இல்ல பெரும்பாலும் நாங்க என்ன நினைக்கிறோம், படிக்கணும், செய்யணும், ஓடணும், ஓடிடணும், இப்ப நல்ல பசங்க படிக்கணும்னு இருக்கோம். ஆனா நீங்க பாக்ஸிங் இருக்கு. 2-3 நாளைக்கு முன்னாடி துப்பாக்கி சுடுதல் பத்தி நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன். தருமபுரியில ஒரு தனியார் அமைப்பு வந்து துப்பாக்கி சுடக்கூடிய ஒரு மையம் வச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி, இதெல்லாம் இந்த நல்ல நாள்ல பேசணும், மக்களுக்கு போய் சேரணும். ஓ, இவ்வளவு இருக்கு, நாம தான் என்ன செய்யறதுல, அதை தேடி கண்டுபிடிக்கிறதுல. பாக்ஸிங் எப்படி ஆர்வம் வந்தது, அதை பத்தி சொல்லுங்க. பாக்ஸிங் வந்து என் சீனியர்ஸ் வந்து பார்த்தேன்னா பயங்கரமா இருப்பாங்க. அவங்க உடம்பெல்லாம் பாடி பில்டிங். பாடி பில்டிங் அதை பார்த்து எனக்கும் சின்ன வயசுல இருந்தே ஆசை சார். பாக்ஸிங்னா போன்ல பாப்பேன். அப்ப இந்த ஆசை பாக்ஸிங் போகணுன்ட்டு அது சீனியர்ஸ் மூலமா எனக்கு கிடைச்சது சார். சூப்பருங்க. நீங்க பேசும்போது எப்படி இருக்குதுன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து மொபைல் போனு, இந்த வண்டி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல தான் அவங்க கவனம் கொடுக்கறாங்கன்றது தாண்டி, ஆனா இன்னைக்கும் இளைஞர்கள் மத்தியில தனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கணும். ஒரு விளையாட்டா இருக்கலாம். எனக்கு நல்ல பசுமையா நினைவு இருக்கு பிரவீன்குமார். நான்லாம் சிறு வயதுல இருக்கும்போது ஊருங்கள்ல ஒவ்வொரு ஊர்லயும் பார் கம்பம் இருக்கும். இப்ப இருக்கா என்னன்னு எனக்கு பெருசா தெரியல. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பார் கம்பம் இருக்கும். அன்னைக்கு அந்த காலத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளமட்டவங்க எல்லாமே வந்து அந்த பார்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. பார்ல எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. வெயிட் லிஃப்டிங் வச்சிருப்பாங்க. ஒரு வெயிட் லிஃப்டிங், தம்பிள்ஸ், இதெல்லாம் வந்து அந்த ஊர், இப்போ ஒரு சின்ன கிராமம் இருக்குன்னு வைங்களேன், நம்ம ஊர் இருக்குன்னு வைங்களேன், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை பண்ணுவாங்க. அப்ப அந்த இளைஞர்கள் நடுத்தர வயது அந்த இளமட்டங்களை பார்க்கக்கூடிய உங்களை நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்தது. அது சின்ன வயசுல இருக்கிற குழந்தை பார்த்தான்னு வைங்களேன், அந்த குழந்தை அவங்கள ஃபாலோ பண்ணணும், நல்ல விஷயமா உடற்பயிற்சி செய்யணும், நல்ல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சி. அதாவது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நடுத்தர வயதை சார்ந்தவர்கள் எப்படி போறாங்கன்றத பார்த்துதான் அடுத்து வரக்கூடிய அந்த தலைமுறை வந்து அவங்கள ஃபாலோ பண்ணும். மிக அழகா சொன்னீங்க. அது அற்புதமான ஒரு விஷயம். சொல்லுங்க. இதுக்கு நான் சின்ன வயசுல இருந்தே என் அப்பா வந்து சொல்லுவார் சார், எனக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கல, நீ பயன்படுத்திக்கூடான்ட்டு. அதனால என் அப்பாவோட ஆசை நிறைவேற்றணும்ட்டு இதுவெல்லாம் வந்தேன் சார். அப்பா பேர் சொல்லுங்களேன். தெய்வம் சார். தெய்வம், அருமை. தெய்வம் என்ன பண்றாரு? டிரைவர் சார். என்ன லாரி ஓட்டுனரா இல்ல பஸ், ஸ்கூல் பஸ் ஓட்டுறாரு சார். இப்ப வந்து டாடா ஏசி தோஸ்தல வச்சிருந்தாரு. இப்போ வந்து ஸ்கூல் பஸ் ஓட்டுறாரு. தனியார் பள்ளியினுடைய பஸ் டிரைவரா இருக்காரு. பாதுகாப்பா செய்யக்கூடிய ஒரு தொழில், குழந்தைகள் போகக்கூடியது அப்படின்னு சொல்லுதுல. அருமை. நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க வீட்டுல? நான், அம்மா, அப்பா, தம்பி சார். தம்பி என்ன பண்றாரு? தம்பி 12th படிக்கிறான். அக்கௌண்ட்ஸ் இல்ல. நீங்க என்ன பிரிவுல சொன்னீங்க? பாட்னி. ரைட். எத்தனாம் வருடம்? செகண்ட் இயர். இப்ப செகண்ட் இயர் படிச்சிட்டீங்க. ரைட். நல்லது பிரவீன்குமார். நீங்க பேசும்போது எனக்கு அப்படியே அந்த கிராமத்தினுடைய சூழல் என் கண்ணு முன்னாடி வந்தது. ஒரு இளைஞர்கள் நல்ல வழியில போனா அதுக்கு பின்னாடி வரத்துக்கு அங்க இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அப்படியே அவங்களை பின்பற்றுறாங்க. கொஞ்சம் தடுமாறணும் அப்படின்னா பின்னாடி வர சமுதாயமும் அப்படியே தடமாறிடும். அதனாலதான் இளைஞர்கள் சக்தி ஒரு மாபெரும் சக்தின்னு சொல்றாங்க. காரணம் வந்து இளைஞர்கள் தான் அவங்கள வந்து முன்னெடுத்து வழிநடத்தி கொண்டு போறது. அவங்க நல்ல பாதையில போனா பின்னாடி வர தலைமுறை நல்ல பாதையில போகும். அவங்க கொஞ்சம் தடம் மாறினா பின்னாடி வரதும் ரயில் பெட்டி மாதிரிதான். இன்ஜின் சரியா போயிட்டு இருந்தா பின்னாடி வர பெட்டி சரியா போயிட்டு இருக்கும். இன்ஜின் கொஞ்சம் கீழே இறங்கிச்சா எல்லா பெட்டியும் தடன்னு கீழே இறங்கும். ஒரு பெட்டி மட்டும் நான் மேலே நிக்க முடியாது. அந்த மாதிரி ஏதோ ஒன்னு சென்று பின்னாடி நின்றுடும். ரொம்ப மகிழ்ச்சி உங்க கூட பேசுனதுல. அதுவும் குறிப்பா இந்த கிராமத்தினுடைய சூழலை சொன்னீங்க பாத்தீங்களா, அவங்களெல்லாம் பார்த்து நான் வந்தேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி. நாம ரொம்ப நேரமா மணிவாசகம் நம்மளோட நீங்க பேசுனது அப்படியே ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்கார். மணிவாசகத்தோட வணக்கம். மணிவாசகம். வணக்கம் சார். மணிவாசகம், நீங்க எந்த ஊரு? நாங்க மாங்கரை சார். இங்க நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட், பெண்ணாகரம் பக்கம். பெண்ணாகரம் மாங்கரை.
சரி, நீங்க எந்த விளையாட்டு உங்களுக்கு ஆர்வம், எதுல ஈடுபாடு? ஃபர்ஸ்ட் சொல்ல போனா வச்சுங்க சார், நான் ஸ்கூல் படிக்கும் போது அத்லெட்ல ஷார்ட் புட், அதுல பார்த்தாலும் தெரியுது ஷார்ட் புட். அதுலதான் சார் குண்டு எறிதல் ஸ்கூல்ல. ஆமா, நல்ல இது பண்ணீங்க. அன்னைக்கு அந்த காலத்துல ஸ்கூல்ல எல்லாம் குண்டு எறிதல் இருக்கும், ஈட்டி உட்பட இருந்தது நினைக்கிறேன். ஜாவலிங் ஈட்டி எறிதல். ஆமா, அந்த டிஸ்க் அதுவும் இருக்கு, எல்லாமே இருந்தது. இருக்கு சார். ஆமா, இப்போ இருந்தது. சரி, எப்படி அது மேல ஷார்ட் புட்ல எப்படி ஆர்வம் வந்தது? எப்படி சொல்லணும்னா, எங்க சார் குப்பா கோன்றன்னு ஒரு சார் இருக்காரு. சரிங்க. அவரு நான் 10th படிக்கும் போது வந்து எல்லா பசங்களையும் ஒரே தவளை உட்கார வச்சுட்டு எல்லாருமே ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இந்த மாதிரி ஷார்ட் புட் போடுறதுக்கு தனியா, டிஸ்கஸ் தனியா கூட்டு போய் போட சொன்னாங்க. அந்த மாதிரி போடும் போதுதான் குண்டு எறிதல் சும்மா த்ரோப் தானே, அப்புறம் பரவாயில்ல ஒரு அளவுக்கு போடுறான் அப்படின்னு கூட்டு போய் ட்ரைனிங் கொடுத்தாரு சார். அதுல இருந்து தான் 11th வரையும் வந்தேன். பள்ளி அளவுல நீங்க விளையாடுறீங்க. எங்க படிச்சீங்க நீங்க? மாங்கரை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல. ஷார்ட் புட்ல வந்து குண்டு எறிதல்ல வந்து பள்ளி அளவுல நீங்க தான் விளையாடிட்டு இருக்கீங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் வரைக்கும் உங்க பள்ளிய எடுத்துட்டு நீங்க தான் போனீங்க. அதுக்கப்புறம் 12th கொரோனா வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. 11th 12thல. அதுக்கப்புறம் காலேஜ் போனேன். அங்க காலேஜ் போகும்போது தான் தெரியுது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் சீட்டு சார். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட சர்டிஃபிகேட் இல்ல, மார்க்கும் கம்மியா இருந்தனால காலேஜ் அவ்வளவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் உங்க மருதம்நெல்லி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்து ஜெயம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்து சேர்ந்தேன். அங்க சீட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாங்க. எனக்கு ஃப்ரீ சீட் தான் சார். 3 வருஷமா படிக்கிறேன், ஃப்ரீ சீட் தான் சார். யூனிவர்சிட்டியில 2 டைம் கோல்டு மெடல் படிக்கிறேன். நம்ம சேலம் ரீஜன்ல பெரிய யூனிவர்சிட்டி அளவுல என்ன விளையாட்டுல இதே ஷார்ட் புட்டா? இல்ல சார், ஜூடோ. அதுக்கப்புறம் ஜூடோக்கு மாறி ஷார்ட் புட்ல இருந்து ஜூடோக்கு முதல்ல எப்படி மாறினீங்க, அத பத்தி சொல்லுங்க. கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிருந்தாங்க சார். சரிங்க. எங்க? இங்க அக்ராகரம். சரி. அங்க போனதுக்கு அப்புறம் என்ன இது வித்தியாசமா இருக்கேன், ஒரு ஒயிட் கலர் மாதிரி போட்டு இது என்ன கேம்னே எனக்கு தெரியல சார் ஃபர்ஸ்ட். சரி. அதுக்கப்புறம் போயிட்டு அங்க மாஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டுக்கு அப்புறம் சொன்னாரு, இதுதான் ஜூடோ, இப்படி ஒரு கேம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த கேம். பிடிச்ச உடனே என்ன பண்ண, நானும் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். இல்ல, ஒரு மாணவனை உங்களுக்கு மனசுல பிடிக்கிறது ஒரு வகை, ஆனா அதுல போய் சேரணும், அதுக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டுல இருக்கிறவங்க இதெல்லாம் சரியா வருமா, இதெல்லாம் அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பின்னாடி இருக்கு இல்லையா. நாம வேடிக்கை பாக்குறது பூரா பிடிச்சிரும், ஆனா அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆமா சார். அது எப்படி சாத்தியமாச்சு? அவங்க சிலம்பஸ் மாஸ்டர், அவரோட ராஜேஷ் ஒரு மாஸ்டர், 2 பேரும் தான் கிளாஸ் நடத்துறாங்க. அவங்க வந்து ஃபீஸ் இல்ல சார். அவங்க வீட்லயும் சொன்னேன், வீட்டுல சொன்னதுக்கு இதுல என்னத்துக்கு தேவையில்லாதது, ஒழுங்கா பொறையா படிக்கிறியா, அந்த மாதிரி படிச்சதோ ஒரு எனக்கு குடும்பத்தை பாத்துக்கினு இருக்கணும் அப்படி சொன்னாங்க. இல்ல நான் அது போவேன். சரி. அந்த எதிர்ப்புலாம் தாண்டி தான் கிளாஸ்க்கு போனேன். எனக்கு ஃபர்ஸ்ட் போலீஸ், அது மேல ஒரு போலீஸ் ஆகணும் ஒரு கனவு சார், போலீஸ். அதுல போயிட்டு விளையாட்டு துறைக்கு போகணும்னு ஒரு ஆசை. அதுக்கு சர்டிபிகேட் இருந்தா கொஞ்சம் மார்க் ஒரு உதவிகரமா இருக்கும், சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கு அதுவும் தேவை. அந்த மாதிரி வீட்டுல சொல்லி புரிய வச்சு பர்மிஷன் வாங்கிட்டு. என்ன பண்றாங்க வீட்டுல? அப்பா வந்து டிராக்டர் ஓட்டுறா சார். அம்மா வந்து பூ கடைச்சிருக்காங்க. எங்க? பாப்பாரப்பட்டியில. அதுக்கப்புறம் இப்படியா சொன்னேன். சரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு விட்டாங்க சார். அதுக்கப்புறம் தான் சார் பிராக்டிஸ், உடல் பயிற்சி. அதுக்கு முக்கியமா உடல் பயிற்சி உண்டு. என்ன மாதிரி பண்ணுவீங்க? எவ்வளவு நேரம் எந்திரிப்பீங்க அது முதல்ல சொல்லுங்க. ஒரு விளையாட்டு வீரர்னா முதல்ல காலையில துடிப்பா எந்திரிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். 4 மணிக்கு எழுந்துட்டு half an hour பாத்ரூம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு 5 மணிக்கெல்லாம் கிரவுண்டுக்கு போயிருவோம் சார். சரிங்க. 5 மணிக்கு போயிட்டா ஒரு 7 மணிக்கு வந்து அதுக்கப்புறம் காலேஜுக்கு ரெடி ஆயிட்டு 2 மணி நேரம் பயிற்சி.
ஆமா சார். காலையில ஆமா சார். 7 சில பேர்லாம் நாங்க 7 மணிக்கு தான் எந்திரிக்கிற ஆளுங்களா இருக்கோம். விளையாட்டு அப்படின்னு சாதாரணம் இல்ல. ஆமா உழைக்கணும். ஆமா, அதுக்கும் ரொம்ப கஷ்டப்படணும். அதான் டெக்னிக். சனி ஞாயிறுனா காலையில 5 மணிக்கு கிரவுண்டு போயிட்டோம்னா ஒரு 10 மணிக்கு தான் வருவோம் வீட்டுக்கு. அது நல்லா வீட்டு சப்போர்ட் பண்ணாங்க சார். அதுக்கப்புறம் இந்த கேம் வந்து சொன்னோம்னா 4 நிமிஷம் சார். அது இஃபான்னா 1 பாயிண்ட் சார். ஒரே பாயிண்ட் தான் இந்த கேம்ல. ஒசாரினா ஆஃப் பாயிண்ட். இதுல இஃபான் 1 பாயிண்ட் எடுத்துட்டா வின் சார். அவ்வளவுதான், முடிஞ்சு. 4 நிமிஷத்துக்குள்ள. ஆமாங்க, இந்த ஜூடோ இந்த மல்யுத்தம் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 நிமிஷம் 6 நிமிஷம் பட்ட வந்தமா முடிச்சமா போயிட்டே இருக்கிறாங்க. ஆமா சார். சும்மா நாள் முழுக்க உட்காந்துட்டு விளையாடிட்டு பாத்துட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி இல்ல சார், சூப்பரா இருக்கும். ஆனா பாக்கிறதுக்கு விறுவிறுப்பா இருக்கும். ஆனா என்ன ஒண்ணு, எதுக்கு பாயிண்ட் குடுக்குறாங்க எப்படி குடுக்குறாங்கன்னு எங்களுக்கு பாக்குறவங்களுக்கு தெரியவே தெரிய மாட்டேங்குது. அது விளையாடுறவங்களுக்கு தெரியும் சார். சரி, கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு தான் சார் இந்த கேம். ஏன்னா இந்த ஜூடோன்னு சொன்னா யாருக்கும் இங்க தெரிய மாட்டேங்குது. ஆமா சார். அது என்ன சொல்லுங்க, கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இந்த சொன்னா ஜப்பான் கேம் சார் இது. இங்க இப்ப எல்லா தாவலும் வளர்ந்து வருது. அது எப்படி ஒருத்தர் நீங்க மோதுறீங்க, அது எந்த இடத்துல அதை நீங்க அதை வெற்றின்னு தீர்மானிக்கிறோம்? ரொம்பவும் அடிச்சுக்கிறது கிடையாது. ஆனா அது ஒரு முறை இருக்கு. அது ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எப்படி, அதை பத்தி கொஞ்சமாச்சும் புரியுற மாதிரி. இப்ப ஒரு நேயர் வேற கேட்டார், அவருக்கும் புரியல. சந்திரசேகர் கேட்டார் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் புரியுற மாதிரி ஏதாச்சும் முடிஞ்சா சொல்லுங்களேன். இது மத்த கேம் மாதிரிலாம் சார் அடிதடி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். அவரோட முதுக கீழே பட வைக்கணும், அவ்வளவுதான் சார் கேம். யாரோட முதுகு ஃபர்ஸ்ட் கீழே படுதோ அதுக்கு ஆப்போனன்ட் இருக்கவங்க தான் வின்னர் சார். அதுக்கு சில டெக்னிக் இருக்கு சார். உச்சி மத்தா, கோச்சிகா, அந்த மாதிரி சில டெக்னிக்க வச்சு அப்படியே தூக்கி ஒரு மேட்டை மேல போடணும். இந்த கேமை பத்தி எந்த அடியும் படாது சார். அடி படுதுன்னா போன்லக், சோக்கு அந்த மாதிரி இருக்கும் போது அடிப்படும். மத்த சொல்லனா ஓரளவுக்கு இந்த கேம் எந்த அடிப்படாது சார். நல்ல கேம் தான் சார் இது. உடல் வலு ஆகக்கூடிய ஒரு கேம். இதுவும் மல்யுத்தமும் கொஞ்சம் ஒத்து போகுமா? ஆமா. இப்போ இந்த யாருங்க நம்ம வினேஷ் போகத், அவங்க இன்னைக்கு நாடு முழுக்க நம்மளுடைய பெரும் ஒரு பேசு பொருளா இருந்தவங்க. அதுவும் பாத்தீங்கன்னா 6 நிமிஷம் தான் நினைக்கிறேன். முதல்ல ஒரு 3 நிமிஷம் விளையாட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பிரேக் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம். இதே மாதிரிதான் அதையும் முதுக வந்து பட வைக்கணும். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ரோல் பண்ணுவாங்க, அதுல ரோல் இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அது பொறுத்தீங்கன்னா அது 6 நிமிஷம் சார். அது முதுகு பாயிண்ட் கணக்கு. ஆமா ஆமா. இதுல ஒரே பாயிண்ட் தான். ஒரே பாயிண்ட் கீழே விட்டா இஃபான், ஆஃப் நட் வின்னு, அந்த மாதிரி தான் சார். ரைட். பிரவீன் ஏதோ சொல்ல வந்தாரு. பிரவீன் சொல்லுங்க. பிரவீன் சார், இந்த கேம் விளையாடணும்னா கொஞ்சம் ஸ்பீடு வேணும் சார். எல்லாம் ஒர்க் அவுட் நல்லா போடணும். மாஸ்டர்ஸ் எல்லாம் இதுக்காக ஸ்பீடு வரதுக்கோசரமே ஒர்க் அவுட் கொடுப்பாங்க. நல்லா இந்த கேம் விளையாடுறதுக்கு வந்து நல்லா காலெல்லாம் நல்லா யூஸ் பண்ணணும். காலுக்கு வந்து லோடு வேணும். அதனால காலுக்கெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் கொடுப்பாங்க, ஹேண்டுக்கெல்லாம் ஒர்க் அவுட் கொடுப்பாங்க. மாஸ்டர்ஸ் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க சார். எங்களுக்கு ஃபீஸ் வாங்குறது இல்ல. மாஸ்டர் வந்து போன் போட்டாரு ஒரு மாசம் முன்னாடி, இப்ப சிஎம் டிராஃபி வருது, அதனால முதலமைச்சருக்கான கோப்பை. ஆமா சார். அதனால போன் போட்டாரு, என் அப்பா பேசினாரு, உங்க பையனை அமுச்சு விடுங்க, வின் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லி மாஸ்டரே போன் போட்டு கூப்பிட்டாரு சார். ஃபீஸ் இல்ல, ஃப்ரீயா நல்லா சொல்லி தராங்க, நல்லா கோச் பண்றாங்க சார். அதாவது சில நேரங்கள்ல மாஸ்டர்ஸ் எப்படின்னா நல்ல திறமை இருக்கக்கூடிய மாணவர்கள், இவங்க கிட்ட அந்த ஸ்கில் இருக்கு, இவங்க கிட்ட அந்த அதற்கான முழுமையான எல்லா பலமும் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும்தான் இல்ல, பணம் மட்டும்தான் இல்ல அப்படிங்கும் போது அவங்க வந்து உங்களை உருவாக்குறதுக்கு தயாராகிடுறாங்க. காரணம் என்னன்னா, ஒரு துரோணாச்சாரியார் மாதிரி அந்த ஒருத்தரை வெற்றி பெற்று நீங்க நிக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த பின்னாடி நீங்க மட்டும் கிடையாது வெற்றியாளர், உங்களுக்கு பின்னாடி உங்களை உருவாக்குன அந்த கோச் குருவும் அவரும் தான் ஒரு பாதி வெற்றியாளர். எப்பவுமே அது விளையாட்டுல பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அந்த விளையாட்டை கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். விளையாட்டுல இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் வெற்றி பெறார் அப்படின்னு சொன்னா அந்த வீரருக்கு மட்டும் அது போய் சேராது. அந்த விளையாட்டை கத்து கொடுத்து பயிற்சி கொடுத்து அதுக்கு பின்னாடி இருந்து உழைக்கக்கூடிய அந்த விளையாட்டினுடைய பயிற்சியாளருக்கும் போய் சேரும். இது சொல்லுங்க. சண்டே வந்து நாங்க பிராக்டிஸ் பண்ற போது சார் வந்து
எப்படியும் ஒரு நாள் 12 ஆயிடும் மதியம். சாப்பாடு வாங்கி வந்து கொடுப்பாரு. அவரே சாப்பாடு அவரோட பணத்துல அவரே வாங்கி வந்து கொடுப்பாரு. நான் வந்து பாலக்கோட்ல இருந்து வரனால மார்னிங் 4 கிளம்புவேன், 5:30 பஸ். இங்க வரதுக்கு 6 ஆயிரும். இங்க வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணுவேன். மார்னிங் சாப்பிட மாட்டேன். சாரு சாப்பாடு வாங்கி வந்து கொடுப்பாரு. அது ரொம்ப நல்லா இருக்கும் சார். என்ன விஷயம்னா விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல ஆகாரம், சத்துள்ள உணவு ரொம்ப முக்கியம். சும்மா விளையாடிட்டே இருக்க முடியாது. அதுக்கான எனர்ஜி, நீங்க செய்யக்கூடிய அந்த அந்த உடற்பயிற்சிக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி இருந்தா தான் நீங்க பிரகாசிக்க முடியும். நம்ம பேசும் நேயர் ஒருத்தர் இணைப்புல வராரு. வருக. வணக்கங்க சார். வணக்கம். அழகுபாடி செந்தில் நகர் பால்கடை முருகேசன் சார். வணக்கம். வணக்கம் முருகேசன். ஃபர்ஸ்ட் வந்து மாணவர்கள் பேசுறதுலாம் கேட்டுல தான் இருக்கிறேன். நல்லா மகிழ்ச்சியா இருக்குது. சரிங்க சரிங்க. விளையாட்டுத்துறைக்கு புத்தகத்தை கொடுத்து சிறந்த மாணவர்கள் எல்லாம் நீங்க அழைத்து வந்து நீங்க ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு மாணவருக்கும் உற்சாகமா நீங்க வந்து செயல்படுறது நம்ம மருதநெல்லி வானொலிக்கு நல்ல வாழ்த்துக்கள். இல்ல, இன்னைக்கு தேசிய விளையாட்டு தினம். அந்த நாள்ல இன்னைக்கு இந்த மாதிரி அவங்களோட பேசும்போது நமக்கும் பாருங்க ஒரு உற்சாகமா இருக்கு. நாமளும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஒவ்வொரு மாணவர்களும் இது மாதிரி தேர்ந்தெடுத்து நம்ம மாநிலத்துக்கு நம்ம மாவட்டத்துக்கு அவங்க வந்து பெருமை சேர்த்துன்னு நான் வந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி முருகேசன் ஐயா. இவங்க ரொம்ப தூரம் அவங்க எதிர்காலம் நல்ல பதக்கப்பட்டியல வாங்கி அவங்க முன்னேற்றத்துக்கு வரணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி. இன்னொரு வேண்டுதல் சார். நான் வந்து என் பகுதி வார்டு உறுப்பினரா இருந்து நான் வந்து ஸ்கூல்ல ஒரு உறுப்பினரா போட்டிருக்கிறாங்க. சரிங்க. அந்த ஸ்கூலுக்கு வந்து நான் ஒவ்வொரு மீட்டிங்ல நான் போய் பிடி சார் கிட்ட பேசுவேன். சார் நம்ம பள்ளியில வந்து ஒரு சிறந்த மாணவர்கள் தேர்ந்தெடுத்து அவங்க விளையாட்டுக்கு ஒரு ஊக்கப்படுத்தி நம்ம கல்வி பேரு சொல்ற மாதிரி பேர் வாங்கணும், பேப்பர்ல பேர் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க தான் வந்து முயற்சி பண்ணி நம்ம ஸ்கூல்ல பேரு காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி மாணவர்கள் வந்து ஒரு பயிற்சி கொடுத்து நீங்க வந்து தேர்ந்தெடுத்து அவங்க பதக்கப்பட்டியல வந்து நீங்க ஆர்வமா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரம் போர்ட்ல வந்து 2 பதக்கப்பட்டியல் இங்க ஸ்கூலுக்கு வாங்கி தந்துருக்காங்க. அது மாதிரி வந்து ஒவ்வொரு மாணவர்களும் வந்து இது மாதிரி உற்சாகத்தோட ஒவ்வொரு பெற்றோர்களும் வந்து ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு மாணவர்கள் வந்து நம்ம ஒரு துணியா இருந்து அவங்க வந்து மேலும் மேலும் சிறக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன் சார். நன்றிங்க. மிக்க நன்றி. நன்றி 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 நன்றி. அது மட்டும் இல்லாம இவங்க எதுவும் ரொம்ப தூரமா இல்ல, நம்ம பாப்பாரப்பட்டி, பாலக்கோடு நம்மள சுத்தி இருக்கக்கூடியவங்க. இன்னைக்கு இளைஞர்கள் விளையாட்டுத்துறையிலும் சாதனை இருக்கு அப்படின்றத நாம எடுத்து சொல்லணும். வேற நிறைவா நீங்க சொல்லக்கூடிய செய்தி பிரவீன் மற்றும் மணிவாசன் சார். நான் இங்க வந்து பேசுவேன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் மருதநெல்லி குழுமத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நிச்சயமா ஒரு எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சி. இங்க வந்துதான் தெரியும் இப்படி பேச போறோம்ட்டு. ஆமா, ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா நீங்க இன்னும் பல்வேறு சாதனைகள் செஞ்சு அன்னைக்கும் இந்த மருதநெல்லி சமுதாய வானொலியை மனசுல வச்சுப்பீங்க. இப்ப போன யூனிவர்சிட்டிலயும் நாங்க கோல்டு பண்ணோம். இந்த யூனிவர்சிட்டி மேட்ச் வந்து 6ஆம் தேதி வருது. நல்லது, கண்டிப்பா கோல்டு பண்ணி கொடுப்போம் சார். கோல்டு மெடலோட அடுத்த முறை பேசும்போது நம்ம சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசும்போது. அந்த விளையாட்டு மீது இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் உங்க பேச்சிலையும் உங்களுடைய உடல் மொழியிலையும் அதுல ரொம்ப தெளிவா இருந்தது. வாழ்த்துக்கள். ஐயா சொன்ன மாதிரி நீங்க எதிர்காலத்துல நல்ல சிறப்பான சாதனைகள் செய்யணும். ஜூடோ இந்த மாதிரியான புதிய விளையாட்டுகள்ல இந்த பகுதியில நீங்க நல்லபடியாக செய்யணும். மணிவாசகம் நீங்களும் கூட எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். நல்ல சிறப்பா செயல்பட்டு எந்த அளவுல இப்ப யூனிவர்சிட்டி அளவுல இருக்கிறத சொன்னாங்க. யூனிவர்சிட்டியில இப்ப கோல்டு மெடல் சார் 2 வருஷமா. இப்ப வர டைமும் நான் கன்ஃபார்ம் விட மாட்டேன் சார். அது இல்லாம சார் இப்ப ஒரு வில்லேஜ் இருக்கிறவங்கள ஸ்போர்ட்ஸ் என்னவே தெரியவே மாட்டேங்குது சார். அதெல்லாம் தெரிவிக்கணும், மாறணும் சார். மாறணும், இன்னும் வரணும். ஆமா, இப்ப நம்ம முன்ன பேசும்போது சொன்னோம் இல்லைங்களா, அந்த இளைஞர்கள் சக்தி மாபெரும் சக்தி. அந்த சக்தி நல்ல துறையில நல்ல வழிகாட்டுதலோட போய் அவங்க இப்ப முருகேசனையா சொன்ன மாதிரி அவங்க ஊருக்கும் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் அவங்க படிக்கக்கூடிய கல்லூரிக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் நல்ல விஷயங்கள நல்ல சாதனை பண்ணோம். கொஞ்சம் இந்த மாதிரி தடம் மாறக்கூடியதுல இருந்து விளையாட்டு துறைகள் இந்த மாதிரி ஒரு படிப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கா, நாம ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு அதுல நாம எது கிடைக்குதோ அதை பிடிச்சிட்டு அப்படியே வெற்றி பெறதுக்கு தான் நாம முயற்சி பண்ணோம். ரொம்ப சந்தோஷம். உங்க கூட பேசுனதுல நேரம் வேற முடிஞ்சு போச்சு. இன்னும் நிறைய பேசிக்கலாம். அந்த அளவுக்கு உங்ககிட்ட பேசும்போது உற்சாகமா இருக்கு. உங்களுடைய எதிர்கால விளையாட்டு தொடர்பான நல்ல விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெற்று நல்ல பெயரோட நீங்க இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய
மருதன்வெள்ளி சமுதாய மாணவர்களின் சார்பாக அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்க 2 பேருக்கும் நன்றி, மிக்க நன்றி. 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 நன்றி.